வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடல் 14. ஆண்டாள் நாச்சியார் தான் பாடிய 14ஆம் பாடலில் வெற்றிச் சங்கை ஊதுபவன் கண்ணன். குருட்சேத்திர யுத்த களத்தில் கண்ணனின் பாஞ்சசன்ய ஒளியை கேட்ட அளவில் கௌரவர்கள் நடுக்கத்தில் நிலை குலைந்தனர். அதனால்தான் அர்ஜுனன் வெகு எளிதாக கௌரவர் படைகளை அழிக்க முடிந்தது. எம்பெருமான் ஏந்தியுள்ள சக்கரம் கணக்கற்ற அசுரர்களின் தலைகளை அறுத்து தள்ளி இருக்கின்றது. அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கிறேன் என்று பகவான் கீதையிலே சொல்லியது போல அதர்மம் செய்த அசுரக்கூட்டங்களை அழித்தவர் கண்ணன். அழித்து கொண்டிருப்பவரும் அவரே. சங்கும் சக்கரமும் தர்மத்தின் சின்னங்கள். அந்த சின்னங்களை எப்போதும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற பகவானின் புகழ் பாடல்களை கேட்டும் நீ தூங்கலாமா என்று ஆண்டாள் வினவுகின்றார். தோழியர்கள் கூறுவது போல் கூறி அவர் இதை நம் அனைவருக்கும் உணர்த்துகின்றார். கோயிலை திறக்க சங்கு ஊதியபடி அர்ச்சகர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களை எழுப்புவதாகச் சொன்ன நீ இப்படி வெட்கமில்லாமல் உறங்கலாமா என்று இடித்து காட்டுகின்றார். கண்ணனின் பெருமைகளை மற்றவர்களுக்கு உணர்த்தும் வல்லமையும் கடமையும் அன்பர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட அன்பர்களே அலட்சியமாக இருந்தால் எப்படி என்பதை அவர் அன்பர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். வாருங்கள் பாடல் 14 பார்ப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய்க்கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு பின்னால் உள்ள தோட்டத்தில் உள்ள வாவியிலே செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்த ஆம்பல் மலர்கள் கூம்பியதை பார். காவிச் சிவப்பு ஆடை அணிந்த அர்ச்சகர்கள் சங்கு ஊதியபடி கோயில் கதவை திறக்க போய்க் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை முதலில் வந்து எழுப்புவதாக சொன்ன நீ இன்னும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். வெட்கமற்ற நாவுடையவளே, எழுந்திரு பெண்ணே. சங்கு சக்கரம் ஏந்தியுள்ள பெரிய கால்களை உடையவனே, தாமரை போன்ற விழிகளை உடைய கண்ணனை பாடுவதற்கு எழுந்திருப்பாயாக என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. ஓகே மக்களே, பாடல்களின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.